மனமுடைந்து சுமைகளோடு பாரங்களோடு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையை வெற்றியோடும் உயர்வோடும் வாழக்கூடிய விதமாக அழகான வாழ்க்கையாய் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு மாற்றுவாரா? வாழ்க்கையிலே வெறுப்போடும் மன அழுத்தத்தோடும் சோர்வோடும் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையை எல்லா விதத்திலும் நிறைவாய் இருக்கின்ற வாழ்க்கையாக அழகாய் இருக்கும்படி ஆண்டவர் இயேசு இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விசாரிக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை குணமாக்குகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். Your tongue is a rudder. உங்கள் நாக்கு ஒரு சுக்கானாகும். ஒரு படகை நகர்த்துகிற அல்லது சரியான திசைக்கு கொண்டு போகின்ற ஒரு சுக்கானாக இருக்கிறது நம்முடைய நாக்கு. கடவுள் அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தோடு அந்த நாக்கை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அதனாலே அதை நாம் சரியாக புரிந்து கொள்வோம். எதற்காக இறைவன் எங்களுக்கு இந்த நாவை தந்திருக்கிறார்? இந்த நாவிலே ஒரு பெரிய வல்லமையை கடவுள் வைத்திருக்கிறார். அதை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா அல்லது பிழையாக பயன்படுத்துகிறோமா? அப்ப இறைவன் கொடுத்திருக்கிற அந்த நாக்கினுடைய தன்மை என்ன என்பதை எல்லாம் நாம் சுருக்கமாக பார்க்கலாம். So your tongue is a ruler. உங்களுடைய நாக்கு ஒரு சுக்கான் போல இருக்கிறது. James chapter 3, it compares the tongue to the rudder of a ship. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே ஒரு நாக்கை யாக்கோபு ஒரு படகினுடைய ஒரு கப்பலுடைய சுக்கானாக ஒப்பிட்டு பேசுவதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. James chapter 3 verse 4 says, take ship as an example. Although they are so large and are driven by strong winds, they are steered by a very small rudder wherever the pilot wants to go. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே 4வது இறைவசனம் சொல்லுகிறது, கப்பல்களை பாருங்கள், அவை எத்துணை பெரியவையாக இருந்தாலும் கூட கடுங்காற்றால் அடித்து செல்லப்பட்டாலும் கப்பல் ஓட்டுகிறவர் சிறியதொரு சுக்கானை கொண்டு தாம் விரும்பும் திசையை நோக்கி அவற்றை செலுத்துகின்றார் என்று சொல்லப்படுகிறது. யாக்கோபு கடவுளை நம்புகிற மக்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை கொடுக்கிறார். ஒரு கப்பல் பெரிய கப்பலாக இருந்தாலும் அது ஒரு பெரிய காற்றை சந்தித்தாலும் அந்த கப்பலை ஓட்டுகிறவர் சிறிய சுக்கானாக, அந்த கப்பல் ஒப்பிடும் பொழுது அது ஒரு சிறியதாக இருக்கும், அந்த ஒரு சிறிய சுக்கானை கொண்டு அந்த கப்பலை எந்த திசையில் நடத்த வேண்டுமோ அந்த திசையிலே நடத்துகிறார் என்று யாக்கோபு சொல்லுகிறார். The same way, the tongue, even though it is a small part of the body, it is steering your life. அதுபோலதான் எங்களுடைய உடலிலே நாவு என்பது ஒரு சிறிய பகுதியாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அந்த நாவு எங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்லுகின்ற ஒரு உறுப்பாக இறைவன் தந்திருக்கிறார். அன்பானவர்களே, நாங்கள் மூளையை பற்றி பெரிதாக பேசுகிறோம், அறிவை பற்றி பேசுகிறோம், இதயத்தை பற்றி பெரிதாக பேசுகிறோம், உடல் அமைப்பை பற்றி, மசில்ஸை பற்றி எல்லாம் நிறைய பேசுகிறோம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் விட எங்களுடைய வாழ்க்கையை சரியான நிலையிலே வழிநடத்துவது இந்த நாக்கென்று இறைவார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. What you are believing and saying is directing which direction you go. நீங்கள் எதை நம்புகிறீர்களோ, எதை சொல்லுகிறீர்களோ, அது நீங்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை உங்களுக்கு காட்டுகிறதாக இருக்கிறது. அப்ப நாம் பேசுகிற வார்த்தை என்பது நம்மை வழிநடத்துகின்ற ஒரு திசையை காட்டுகிறதாக இருக்கிறது. அன்பானவர்களே, you may be a higher position, so talented, you may have so much knowledge and committed Christians. நீங்கள் ஒரு மிக அறிவு நிறைந்த ஒருவராக இருக்கலாம், மிக திறமை மிக்க ஒருவராக இருக்கலாம்,
உங்களிடத்திலே நிறைய நன்மைத்தனங்கள் இருக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவராக கூட இருக்கலாம். If you don't know what words you should use, நீங்கள் எந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாமல் போகுமாக இருந்தால், your ship of life may have so much trouble or so many troubles. உங்கள் நாவை நீங்கள் சரியாக பயன்படுத்த தெரியாமல் போகுமாக இருந்தால், உங்களுடைய வாழ்க்கை என்னும் படகு பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கும். அன்பானவர்களே, நிறைய பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆழ்பலம் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய நாவை நாம் சரியாக பயன்படுத்த தெரியாமல் போவோமாக இருந்தால், எங்கள் வாழ்க்கை என்னும் படகிலே பல விதமான பிரச்சனைகளை, சிக்கல்களை நாம் சந்திக்க நேர்ந்துவிடும். So many people fail because of their tongues. நிறைய மக்கள் பார்த்தீர்கள் என்றால் தோற்று போயிருக்கிறார்கள். எதனாலே என்றால் அவர்களுடைய நாவினாலே. அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய நாவினால் தோற்று போயிருக்கிறார்கள். And the other side of many has peaceful life because they are using their tongue the right way. அடுத்த பக்கம் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு சில மக்கள் எப்பொழுதும் நல்ல சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அமைதியான வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கும். எதனால் என்றால் அவர்கள் தங்களுடைய நாவை சரியாக பயன்படுத்த தெரிந்திருக்கிறார்கள். The good news is, ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், you have control over the ruler, you control your tongue. நல்ல செய்தி என்ன பாருங்கள், நாங்கள் அந்த சுக்கானை நடத்தி செல்லுகிறவர்கள், அதை கையாளுகிறவர்கள். அதுபோல எங்களுடைய நாவையும் நம்மால் கையாள முடியும். அதுதான் நல்ல செய்தி. நம்மால் முடியாது என்றல்ல, நம்முடைய நாவை நம்மால் கையாள முடியும் என்றுதான் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Are you sending your words out in the direction you want your life to go? எந்த பாதையில் உங்கள் வாழ்க்கை போக வேண்டுமோ அந்த பாதையிலே உங்கள் வார்த்தையை நீங்கள் அனுப்புகிறவர்களாக இருக்கிறீர்களா என்றால், எந்த வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. அப்ப உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமோ அது போன்ற வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா என்பதை நாம் இப்பொழுது சற்று யோசித்து பார்க்கலாம். People who don't know how to use their tongue in the right direction, யாருக்கெல்லாம் சரியான பாதையில் போக வேண்டும் என்ற வார்த்தைகளை பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறார்களோ, they will say, I don't think I am going to have a better life. அவர்கள் சில நேரம் எப்படி சொல்லுவார்கள் என்றால், எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குமோ தெரியாது என்று சொல்லி அவர்கள் வார்த்தையை பயன்படுத்துவார்களாக இருந்தால், that's the wrong direction. அது பிழையான ஒரு பாதையாகும். எனக்கு இது நடக்குமா, அல்லது நான் மேலே வருவேனா, எனக்கு நான் சந்தோஷமா இருப்பேனா, இது அல்லது இந்த தீமை மாறவே மாறாது என்றெல்லாம் நாம் ஒரு எதிர்மறையான வார்த்தைகளை எல்லாம் பேசுவோமாக இருந்தால் அது ஒரு தவறான ஒரு வழிகாட்டுகிற ஒன்றாக மாறிவிடுகிறது. Learn to say what God say about you. கடவுள் உங்களை பற்றி என்ன சொல்லுகிறாரோ, என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நீங்களும் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இதன் வழியாகத்தான் எங்கள் நாவை நாம் கையாள முடிகிறது. இல்லைன்றால் நாம் தோற்று போய்விடுவோம். என்ற நம்முடைய நாவிலே எப்பொழுதும் சில நேரம் தவறான வார்த்தைகள் வரும், பிழையான வார்த்தைகள் வரும். அதை எப்படி சரிப்படுத்துவது? திருமறை சொல்லுகிறது, கடவுளுடைய வார்த்தையை பயன்படுத்துங்கள். கடவுள் எங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பேசுகிறோம் என்பதை சிந்திப்போம். பேசுவதற்கு முன்பு சிந்தியுங்கள் என்று சொல்லுவார்கள், பேசிய பின்பு சிந்திக்காதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். என்ற பேசி முடித்த பின்பு அந்த வார்த்தை வெளியே போய் தான் செய்ய வேண்டியதை செய்ய ஆரம்பித்து விடும். அதுக்கு பின்பு நாம் சிந்தித்து பிரயோசனம் இல்லை. அதனாலே வார்த்தை வெளியே போகும் முன்பதாக சிந்தியுங்கள் என்கிறார்கள். அதனாலே தான் நாங்கள் இறைவன் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை, இறைவன் எங்களை பற்றி என்ன பேசுகிறார் என்பதை நாம் பேச ஆரம்பிக்கலாம். The Lord is my shepherd, I lack nothing. கடவுள் என்னுடைய மெய்ப்பராய் இருக்கிறார்
இயேசு என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறார், ஆகவே நான் எதிலும் குறைவுபட மாட்டேன். Even though I walk through the darkest valley, I will fear no evil. நான் ஒரு மரணத்தின் பள்ளத்தாக்கு போன்ற வேத நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், தீமை எனக்கு நெருங்காது. பாருங்கள், கடவுள் நம்மை பற்றி சொல்லி இருக்கிறதை நாம் பேச ஆரம்பிப்போம். My God prepared a table before me in the presence of my enemies. என் எதிராளிகளுக்கு முன்பாக இறைவன் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லது தீமைகளுக்கு முன்பாக இறைவன் எனக்கு நன்மையானவைகளை வைத்திருக்கிறார். Those enemy may people or difficulties you are facing now. அந்த தீமைகள், அந்த எதிராளிகள் என்பது நீங்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு மக்களாய் கூட இருக்கலாம். அவர்களுக்கு முன்பாக இறைவன் எனக்கு நன்மையானவைகளை வைத்திருக்கிறார் என்று நாம் நல்லவைகளை பேச ஆரம்பிப்போம். Do not fall into Satan's trap. சாத்தானுடைய வலையிலே அல்லது பொறியிலே விழுந்து விடாதீர்கள். When you talk about failure, you are choosing that way. நீங்கள் எப்பொழுது தோல்வியை பற்றி பேசுகிறீர்களோ அல்லது கசப்பை பற்றி, வெறுப்பை பற்றி பேசுகிறீர்களோ, நீங்கள் அந்த பாதையை தான் தெரிந்து கொள்ளுகிறீர்கள். Control your rudder. உங்களுடைய நாவென்னும் சுக்கானை நீங்கள் தான் கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். God gave you tongue to set your direction. உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு பாதையை நீங்கள் அமைப்பதற்காகவே கடவுள் நாவை தந்திருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கான பாதையை நாம் அமைப்பதற்காக you are setting the direction with your words and choices. உங்களுடைய வழியை நீங்கள் உங்களுடைய வார்த்தையினாலும் உங்கள் தெரிவுகளினாலே தான் நீங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு இடத்திலே பாருங்கள், ஒரு வீட்டை கட்டும் பொழுது அல்லது வீடுகளை கட்டும் பொழுது அதுக்கு ஒரு பாதை அமைப்பார்கள். அல்லது நாம் ஒரு இடத்துக்கு போக வேண்டுமா, அதுக்கு ஒரு பாதையை நாம் அமைத்துக் கொள்ளுகிறோம். அந்த பாதையினால் தான் போக முடியும். அதுபோல் நம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய தெரிவுகளினாலே தான் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கான பாதையை அமைக்கிறோம் என்று திருமறை சொல்லுகிறது. God said, you are blessed. ஆண்டவர் சொன்னார், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Fear not, for I am with you. பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். Be not dismayed, for I am your God. நீங்கள் தளர்ந்து போகாதீர்கள், நான் உங்களுடைய கடவுளாக இருக்கிறேன். I will strengthen you, I will help you, I will uphold you with my righteous hand. நான் உங்களுக்கு உதவி செய்வேன், நான் உங்களை பலப்படுத்துவேன், நானும் உங்களை என்னுடைய வலக்கரத்தால் தாங்கிக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Use your tongue as a ruler with God's promises. உங்களுடைய நாவென்கிற அந்த சுக்கானை கடவுளுடைய வாக்கு தத்தங்களை சொல்லுவதற்காக பயன்படுத்துங்கள். கடவுளுடைய வாக்கு தத்தங்களுக்காக பயன்படுத்துங்கள். அந்த வழியிலே செல்வதற்காக நீங்கள் பயன்படுத்துங்கள். Think about a ship. ஒரு படகை பற்றி சிந்தித்து பாருங்கள். It can be carrying very valuable cargo, such as oil or equipment. அந்த படகு ஒரு மிக மிக விலை உயர்ந்த பொருட்களை சுமந்து செல்லுகின்ற ஒரு படகாக இருக்கலாம். அதில் நல்ல நல்ல பொருட்கள் இருக்கலாம், விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கலாம். அதை சுமந்து செல்லுகிற ஒரு படகாக இருக்கலாம் என்று எண்ணி பாருங்கள். But all that valuable cargo is at the mercy of the small ruler of the ship. அந்த அவ்வளவு மிக பெருமதி மிக்க அந்த பொருட்களும் அந்த படகிலே அந்த ஒரு சிறிய சுக்கான் என்கிற அந்த சுக்கான் என்கிற அந்த கிருபையினால், அந்த தயவினால் தான் அந்த பெரிய படகு அவ்வளவு பெரிய சாமான்களையும் சுமந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, if the captain did not steer the ship the proper way, அந்த கப்பலை ஓட்டுகிறவர் அந்த கப்பலை சரியான பாதையிலே அந்த சுக்கானை கொண்டு வழி நடத்தாமல் போவாராக இருந்தால், if the ruler was not in the right position, அந்த சுக்கான் ஒரு சரியான திசையிலே திருப்பப்படாமல் இருக்குமாக இருந்தால், the ship would never make it to the planned destination. அந்த கப்பல் எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறதோ அந்த இடத்துக்கு அந்த கப்பல் போகாமல் போய்விடும். அந்த கப்பலில் மிக மிக விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கலாம்.
அது ஒரு பெரிய கப்பலாக இருக்கலாம், பாதுகாப்பான கப்பலாக இருக்கலாம். ஆனால் அந்த கப்பலை நகர்த்தி செல்லுகின்ற சரியான திசைக்கு நகர்த்தி செல்லுகின்ற அந்த சுக்கான் சரியான திசையில் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் அந்த கப்பலுக்குள்ளே எவ்வளவு பெருமதி மிக்க பொருள் இருந்தாலும் அந்த கப்பல் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேராமல் வேற திசைக்கு போய்விடும். அன்பானவர்களே, the cargo would all go to waste. அதில் இருக்கிற எல்லா பொருட்களும் வீணான பொருட்களாக சேதமாக போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. In the same way, you are carrying valuable cargo. அதுபோலதான் நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே மதிப்புமிக்க பொருட்களை சுமந்து செல்லுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை உயர்ந்தது, மதிப்புமிக்கது, அதை நீங்கள் சுமந்து செல்லுகிறீர்கள். When God breathed His life into you, He put gifts, talents and seeds of greatness. கடவுள் தன்னுடைய உயிர் மூச்சை உங்களுக்கு ஊதி உயிர் தந்த பொழுது அதற்குள்ளே பார்த்துக்கின்றால் பலவிதமான திறமைகளை, உயர்ந்த நிலைகளை உங்களுக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். You call to take your family to a new level. உங்கள் குடும்பத்தை ஒரு உயர்ந்த இடத்துக்கு எடுத்து செல்வதற்காக கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். The question is not your ship fully loaded. கேள்வி என்னவென்றால் உங்களுடைய படகு பலவிதமான விலை உயர்ந்த பொருட்களால் நிறைந்திருக்கிறதா என்பது கேள்வி அல்ல. The question is, are you going to keep your rudder going in the right direction? கேள்வி என்னவென்றால் உங்களுடைய சுக்கானை நீங்கள் சரியான திசைக்கு போகக்கூடிய விதமான திசையிலே வைத்திருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. Are you going to keep speaking and believing in the victory, abundance and new levels? நீங்கள் உயர்வை பற்றி, வெற்றியை பற்றி, நிறைவை பற்றி நீங்கள் பேச போகிறீர்களா? Or are you going to give your tongues of rudder to Satan? இல்லை என்றால் உங்களுடைய நாவு என்கிற அந்த சுக்கானை சாத்தானிடத்தில் நீங்கள் கொடுத்து விட போகிறீர்களா? When you speak victory, you are moving toward to victory. நீங்கள் வெற்றியை பற்றி பேசும் பொழுது வெற்றியின் திசையிலே செல்கிறீர்கள். You have to speak it before you see it. This is what faith is all about. நீங்கள் பார்ப்பதற்கு முன்பதாகவே நீங்கள் பார்க்க வேண்டியதை நீங்கள் பேச வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அதுதான் விசுவாசமாகும். The scripture says, let the weak say, I am strong. Notice that word. பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது என்றால் பலவீனமானவர்கள் நான் பலசாலி என்று பேசட்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. You may not feel strong, but when you say I am strong, you are moving toward strength. நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் நான் பலமானவன் என்று நீங்கள் பேசும் பொழுது பலமானதை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். You may be fighting an illness, but when you say I am healthy, you are moving toward health. நீங்கள் சுகஈனமாக இருக்கலாம், ஆனால் நான் சுகமானவன், என் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பார் என்று நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் சுகத்தை நோக்கி நகர்ந்து செல்லுகிறீர்கள். Your tongue is a rudder. Don't forget it. உங்களுடைய நாவு என்பது உங்களுடைய வாழ்வின் ஒரு சுக்கானாக இருக்கிறது. அதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். Don't give it to the Satan. நீங்கள் சாத்தானிடத்திலே அதை கொடுத்து விடாதீர்கள். ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து ஆண்டவர் சொல்லுவதை பேசுங்கள். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். என்னோடு இரும் ஓ இயேசப்பா, நீரின்றி நான் இல்லப்பா. ஓ இயேசப்பா, ஓ இயேசப்பா, என் தேவன் நீதானையா. ஓ இயேசப்பா, ஓ இயேசப்பா, என் தேவன் நீதானப்பா. கண்ணீர் சிந்தும் வேளையில் ஆயிரம் கவலையின் நேரத்தில் தந்தையாயிரும். கண்ணீர் சிந்தும் வேளையில் தாயாயிரும் கவலையின் நேரத்தில் தந்தையாயிரும். என் தாய் நீரப்பா,
என் தந்தை நீரப்பா, என் சொந்தம் பந்தம் நீர்தானப்பா. என் தாய் நீரப்பா, என் தந்தை நீரப்பா, என் சொந்தம் பந்தம் நீதானப்பா. என்னோடு ஏறும் ஓ ஏசப்பா, நீரின்றி நான் இல்லப்பா. ஓ ஏசப்பா, ஓ ஏசப்பா, என் தேவன் நீதானப்பா. ஆண்டவருடைய நிறைவான பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இதில் இணைந்திருக்கிற ஒரு தாய், என் வாழ்க்கையில் நான் செய்த தவறுகளை எல்லாம் ஆண்டவரே நீர் மன்னித்து என் மேல் மனம் இறங்கும் என்று மிகுந்த வேதனையோடு மன்றாடுகிறீர்கள். ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கிறார். என் ஒரு தாய் ஆகாரை போல கண்ணீர் வடிக்கிறீர்கள். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிலைகளை என்னால் பார்க்க முடியாமல் நான் கதறி அழுகிறேன். என் பிள்ளைகளுக்காக இறங்கும் ஆண்டவரே என்று மன்றாடுகிறீர்கள். ஆகாரின் பிள்ளைக்கு மனம் இறங்கின கடவுள் உங்கள் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குகிறார். ஒரு தாய் 2 கரங்களை நீங்கள் உயர்த்த முடியாமல் கஷ்டப்பட்டு உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என் கைகள் சுகமடைய வேண்டும் என்று. அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை அந்த தாய் மேல் இறங்கி வரற்று. அந்த கரங்கள் சுகமடையற்று. முக்கியமாக அந்த வலது கையின் மேல் உம்முடைய வல்லமை இறங்கி அந்த கரம் சுகமடையற்று. அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளில் எங்கள் நாவை நாங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது நாங்கள் சரியான திசை நோக்கி செல்ல முடிகிறது என்றதை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆகவே இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மாருடைய, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தந்தைமாருடைய பிள்ளைகளுடைய நாவின் மேல் உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஏசாயாவின் நாவிலே உம்முடைய வல்லமை வந்தது போல இந்த நேரத்தில் ஒரு நெருப்பின் வல்லமை, பரலோக வல்லமை, கடவுளுடைய திட்டங்களை பற்றி, கடவுளுடைய வாக்கு தத்தங்களை பற்றி, நன்மையானவைகளை பற்றி, சரியானவைகளை பற்றி, மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு பரலோக வல்லமை ஒவ்வொருடைய நாவிலும் இப்பொழுது இறங்கி வருவதாக. யார் யாருடைய நாவை சாத்தான் தன்னுடைய கரங்களுக்குள், தன்னுடைய ஆளுமைக்குள் வைத்து அந்த நாவை தவறாக பயன்படுத்தி குடும்பங்களில், வேலை செய்கிற இடங்களில், பழகிற இடங்களில் பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறானோ, அந்த நாவுகள் அத்தனையும் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு விடுதலை பெற்று இயேசுவின் நாவாக மாற்றப்படுவதாக, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுவதாக. அன்பின் ஆண்டவரே, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை உடைய வல்லமை இப்பொழுது பாய்ந்து செல்லற்று. இதில் இணைந்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. புதிய வாசல்கள் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படற்று. உயர்வான விடயங்கள் தோன்றற்று. இந்த நேரத்தில் ஒரு தாய், என்னுடைய ஆண் மகன் வாழ்க்கையிலே பல தவறான நிலைகள் இருக்கிறான், ஆண்டவரே அவன் நல்ல நிலைக்கு வர வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த தாயினுடைய செபத்தை கேட்டருளும். இவர்களுடைய அந்த மகன் நல்வாழ்வு அடையற்று தன் எதிர்காலத்தை அவன் சேதப்படுத்தி விடாதபடி உம்முடைய வல்லமையினால் இப்பொழுதே அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுவதாக. நினைந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மாரையும் இந்த நேரத்தில் உம்முடைய வல்ல கரம் தொட்டு சுகமாக்கட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் சுகஹீனமா இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு வேண்டிய சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த நாளில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த குடும்பங்கள் கீழாகாமல் மேலாகுவதாக. இவர்கள் வெளியே போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் வீட்டுக்குள்ளும் வீட்டுக்கு வெளியேயும் நீர் கொடுக்கிற தேவ சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிப்பார்களாக.
இவர்கள் உண்கிற உணவும் பானமும் இவர்களுக்கு ஆசீர்வாதமான உணவாக மருந்தாக இருப்பதாக. இவர்கள் கையிட்டு செய்யும் அனைத்திலும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவர்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமானவர்களாக இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இதில் இணைந்திருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறோம். நீர் கொடுக்கிற விடுதலையையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். நம் ஆண்டவருக்கு தடவை நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம்.